வாழ்வளிக்கும் தேவன் ஊழியங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாழ்வளிக்கும் தேவன் நம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தருடையதோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் நம்மோடு கூட யாராவது இருந்தால் நாம் நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறோம். நாம் தனிமையில் இருக்கிற பொழுது, நாம் வெறுமையாக இருக்கிற பொழுது, முதிர் வயதான பொழுது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது, கஷ்டப்படுகிற பொழுது நம்மோடு கூட யாராவது இருந்தால் கொஞ்சம் நமக்கு நன்றாய் இருக்குமே என்று எந்த மனிதரும் எதிர்பார்ப்பது உண்டுதான், இல்லைங்களா? உதவிகள் தேவைப்படும் பொழுது யாராவது நமக்கு உதவி செய்ய நம்மோடு இருந்தால் நலமாய் இருக்கும் என்று. பலவீன நேரங்களில் நம்மோடு கூட யாராவது இருந்தால் எவ்வளவு உதவியாக இருக்கும் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் அவ்வாறு நமக்கு கிடைப்பதே இல்லை. இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் கர்த்தராகிய தேவன் ஒருவர் தான். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஆம், அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பயப்படும்படியான ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று அஞ்சி கலங்குகிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது, அல்லது நான் ஒருவனாய் தனியாய் இந்த காரியத்தை எப்படி நடத்தி கொண்டு செல்வது என்று பயப்படுகிற பொழுது, அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் வெளிப்பட்டு நமக்கு வாக்கு கொடுப்பார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா என்கிற பக்தன் மோசேக்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த மிகவும் பயந்தான். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், வணங்காக்கள் தொள்ளவர்கள், எந்த பழிபாவத்திற்கும் அஞ்சாதவர்கள், கல்லெறிந்து கொல்லவும் துணிந்தவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை வழிநடத்துவது எப்படி? இவர்கள் பயங்கரமானவர்களே என்று அவன் பயந்து நின்ற வேளையில்தான் கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். இன்று காலை வேளையில கூட நீ பயப்படுகிற மனுஷருடைய கைகளில் உன்னை ஒப்புக்கொடாதபடிக்கு, உன்னை பயப்படுத்துகிறவர்கள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அன்பின் பரலோக பிதாவே, நீர் உம்முடைய பிள்ளைகள் பயப்படுகிற காரியத்தில் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்த போர்க்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.